நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில் அவள் வசந்தம், பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு. ஓ, பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு. கனிகளிலே அவள் மாங்கனி, கனிகளிலே அவள் மாங்கனி, காற்றினிலே அவள் தென்றல். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில் அவள் வசந்தம். பால் போல் சிரிப்பதில் பிள்ளை, அவள் கனி போல் நடைப்பதில் கண்ணி. பால் போல் சிரிப்பதில் பிள்ளை, அவள் பனி போல் நடைப்பதில் கண்ணி. கண் போல் வளர்ப்பதில் அன்னை, கண் போல் வளர்ப்பதில் அன்னை, அவள் கவிஞனாக்கினாள் என்னை. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில் அவள் வசந்தம். திவாகர், நல்லா பாடுங்க திவாகர். தேங்க்யூ. எனக்கு என்னென்னா, இது உங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கப்பட்ட பாட்டு கிடையாது. திவாகர் வந்து நல்லா குத்து பாட்டு, சங்கர் மாதேவனோட ஹை பிச் சாங்ஸ், அந்த மாதிரி சாங்ஸ் தான், அதுதான் உங்களோட ஸ்ட்ரென்த்து. உங்களோட ஒரு சாஃப்ட் வாய்ஸ் கிடையாது, கொஞ்சம் ஒரு கரகரப்பு எப்போதுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெலடிஸ் பாடும்போது அந்த அந்த ஸ்மூத்னஸ் வராது. அப்படி பார்க்கும்போது இட் வாஸ் அ ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ. அந்த சின்ன நாவும் பெரிய நாவும் அந்த டிஃப்ரென்ஸ் எப்போதுமே, அந்த கனி மாங்கனி இல்லையா, அது எனக்கு எப்போதுமே எனக்கு கனி மாங்கனி தான் கேட்டுது. ஐ திங்க் யூ நீட் டு கான்சென்ட்ரேட் ஆன் தட். இதுக்கு முன்னாடி கூட வேறு ஏதோ ஒரு பாட்டில் கூட இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்தது. உள்ள ஒரு பல்லு இருக்கு எனக்கு, உள்ள ஓஹோ, அதனால நான் சின்ன நான் கட்டும்போது சரியா கேட்காது. ஓகே, அது என்ன பண்ண முடியும்? அந்த பல் எடுக்க முடியாத வழியில் முடியாது. ஏன் இல்லை, லெஃப்ட் சைடு தள்ளுறது ரைட் சைடு தள்ளிடலாம். அதுவா விழுந்தாங்க. மாங்கண்ணி எப்படின்னா மாங்கண்ணி. ஆனந்த் சார் வேற இதுக்கெல்லாம் வந்து சொல்யூஷன் கொடுக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அது நீங்கள் டென்டிஸ்ட்டு தான் பார்க்கணும். எனிவே, நல்லா பாடின திவாகர். இட் இஸ் நாட் அ ஃப்ளாலெஸ் பர்ஃபார்மன்ஸ், பட் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன்னு பார்க்கும்போது இட் இஸ் அ வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ. திவாகர் பிவிஎஸ் ஐயா அவருடைய வாய்ஸில் அந்த வாய்ஸ் டிம்பரே அப்படி. அவர் ஹை பிச் பாடினா கூட அவருடைய த்ரோட்டு அந்த அளவுக்கு மெலோடியாக கேட்கக்கூடிய ஒரு குரல்.
நீங்கள் அது சாஃப்ட் பண்ணி பாடும்போது ரொம்ப அமுக்குறீங்க. அதனால் என்ன ஆகுது, செகண்ட் சேனல் பால் போல் சி அந்த அளவுக்கு கொஞ்சம் த்ரோ இருக்கட்டுமே உங்கள் வாய்ஸ். கொஞ்சம் இன்னும் பால் போல் சிரிப்பதில் பிள்ளை. இப்படி பாடிருந்தா அந்த கன்னி நானே நானே லாலே லாலே லாலா அது பிளாட்டாகவே கேட்டுச்சு 2 வாட்டியும். த்ரோ இருந்தால் தான் ஸ்ருதி கரெக்டாக இருக்கும். அந்த டச் வந்தால் இன்னும் அழகு அந்த பாட்டுக்கு. கிரேட் பெர்ஃபார்மன்ஸ், நல்லா பாடினீங்க. திவாகர், ஹலோ எனக்கு ரொம்ப பிடிச்சது, நீங்கள் நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ. எனக்கு இன்னைக்கு நீங்கள் மேலே பாடுறப்போ எல்லாம் கொஞ்சம் ஒரு காற்று கூட வந்த மாதிரி இருந்தது. நேற்றுலேருந்து தொண்டைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயினாக இருந்தது. ஸ்ட்ரெயின் சரி, அதனால தான் எனக்கு மீதி எல்லாமே நல்ல எக்ஸ்ப்ரெஷனோட எனக்கு ரொம்ப பிடிச்சது. நல்லாவே பண்ணீங்க. மறுபடியும் இன்னொரு தடவை பிபிஎஸ் சாரோட சாங் இங்கே கொண்டு வந்து பாடி அவரை எங்களுக்கு எல்லாம் மறுபடியும் ஞாபகப்படுத்தினதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆல் தி பெஸ்ட். திவாகர், இந்த இது கொஞ்சம் பாடுங்க, அந்த ஹம்மிங் ஒன்று வருமே ஃபர்ஸ்ட் சரணத்தில். ஹோ ஓ அப்புறம் ஒரு சங்கதி ஒன்று வரும். ஓகே. பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு, கனிகளிலே அவள் மாங்கனி, நீ 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 எல்லாரும் மாட்டிக்கிறீங்க. கரெக்டா? சரி, பரவாயில்ல. மற்றெல்லாம் நல்லா இருந்து, எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும். என்ன? ஓகே. சூப்பர் ஸ்டார் நா முத்தே திவாகர் நகெத்தே சூப்பர் ஸ்டார் நா முத்தே திவாகர் நகெத்தே. திவாகர், காலங்களில் அவள் வசந்தம், அந்த முதல் லைனுக்கு ஏற்ற மாதிரி காலத்தால் அழியாத இன்னும் வசந்தம் வீசிக்கொண்டு இருக்கும் பாடல்ல. அண்ட் நம்மளுடைய நடுவர்கள் அவங்களுடைய ஓப்பன் ஸ்கோர்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய முதல் காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் குவார்ட்டர் ஃபைனல்ஸ்ல நீங்க கொடுத்துருக்கீங்க. ஹவ் ஹாப்பி ஆர் யூ டு பி ஹியர்? முதல்ல சித்ராமா முன்னாடி பாடினது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஜூனியர்ஸ்லாம் பார்க்கும்போது எங்களுக்கும் அந்த ஆசை இருக்குது, எப்போ சித்ராமா முன்னாடிலாம் பாடுவோம். இன்னைக்கு அந்த ஆசை நிறைவேறி இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஓகே, திவாகருடைய காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்கோர்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, மனோஜி, இதே வரிகளை நீங்க வந்து ஒரு வித்தியாசமான டியூன்ல, ரெஹ்மான் சார் கம்போஸ் பண்ண அந்த வித்தியாசமான டியூன்ல ஒரு ஆடுக்காக பாடியிருக்கீங்க இல்லையா? ஆமாம்மா. ஸோ அந்த பாட்டிங்களா? காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம். வாவ், so beautiful. அதுக்கு அடிப்படையே இந்த பாட்டு தானே. Of course. ஸோ அந்த பாட்டு பாடின திவாகனுக்கு பாராட்டு.